ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணம். இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? டெட்ராய்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து 1894 வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா ஹேல் சகோதரிகள் அப்படிங்கிறவங்களுக்கு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அன்பு குழந்தைகளே, இந்த சொற்பொழிவுகளிலும் இது போன்ற முட்டாள்தனங்கள் அனைத்திலும் எனக்கு சலிப்பு தட்டிவிட்டது. நூற்றுக்கணக்கில் இந்த பல்வேறு விதமான மனித மிருகங்களுடன் கலந்து பழகுவது எனக்கு வெறுப்பாக உள்ளது. நான் மிகவும் விரும்புவதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் எழுத முடியாது, பேச முடியாது, ஆனால் ஆழ்ந்து சிந்தனை செய்ய முடியும். அத்துடன் என்னில் உணர்ச்சி கனல் எரியும் போது அனல் பறக்க பேச முடியும். ஆனால் பேச்சும் சிலருக்காக, பொறுக்கி எடுத்த சிலருக்காகவே இருக்க வேண்டும். அந்த சிலர் வேண்டுமானால் என் கருத்துக்களை பரப்பட்டும். மற்ற விஷயங்கள் என்னால் முடியாது. இது வேலையை பகிர்ந்து கொள்வது மட்டுமே. சிந்தனை செய்வது, அதனை பரப்புவது, இந்த இரண்டு காரியங்களையும் ஒரே மனிதன் செய்வது ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை. சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும். அதிலும் ஆன்மீக சிந்தனைக்கு மிகுந்த சுதந்திரம் வேண்டும். இந்த சிந்தனைக்கான சுதந்திரத்தை வலியுறுத்துவது மனிதன் ஒரு எந்திரமல்ல என்பதை நிரூபிப்பது இதுதான் மத சிந்தனை அனைத்தின் சாரம். எனவே மத சிந்தனைகளை எந்திரத்தனமாக ஒரே வழியில் சிந்திப்பது என்பது நடக்காத காரியம். ஒவ்வொன்றையும் கீழே இழுத்து எந்திர நிலைக்கு கொண்டு வந்தது தான் மேலை நாடுகளின் அற்புதமான செல்வ வளத்திற்கு காரணம். ஆனால் இதே காரணத்தாலேயே மதம் என்பதே அதன் வாசல்களிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டுள்ளது. ஏதோ எஞ்சி இருப்பதையும் மேலை நாடுகள் ஒரு திட்டமுறைக்கு உட்பட்ட பயிற்சி என்ற நிலைக்கு இறக்கிவிட்டன. உண்மையில் நான் சூறாவளி துறவி அல்ல. அதற்கும் எனக்கும் வெகு தூரம். நான் விரும்புவது இங்கு இல்லை. சூறாவளி வேகத்துடன் கூடிய இந்த சூழ்நிலையை என்னால் தாங்கவும் முடியவில்லை. தான் நிறைநிலையை அடைய முயற்சி செய்வதும் வேறு இருவர் அதை அடைய உதவி செய்வதுமே நிறைநிலையை அடைவதற்கான வழி. நன்மை செய்வது என்பது பற்றி எனது கருத்து இது. பேராற்றல் மிக்க மகா புருஷர்கள் சிலரை உருவாக்க வேண்டும். அதை செய்யாமல் முத்தின் மதிப்பறியாத பன்றிக் கூட்டத்தின் முன்னால் முத்தை வாரி இறைத்து கொண்டு நேரத்தையும் உடல் நலத்தையும் சக்தியையும் இழப்பது கூடாது. என்றும் நன்றியுடன் உங்கள் அன்பு சகோதரன் விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கடிதத்தை படிக்கும் போதுமே நாம் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், நமக்கு ஏன் நல்ல புத்தி வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுது. சரி, கண்டிப்பாக நம்மளுக்கும் விவேகானந்தர் ஏதாவது ஒரு வழி காமிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இன்னொரு சந்தோஷமும் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த கடிதங்களை எதேச்சியாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் சரி, இதில் அவருடைய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த சக்தி எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் இந்த ட்ராவல் வித் ஸ்விக்கியில் இந்த விவேகானந்தருடைய கடிதங்களை நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த கடிதத்தை படித்த வாட்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, இந்த கடிதங்கள் எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் விவேகானந்தர் இந்த கடிதங்களை மறுபடியும் படிக்க வைக்கிறாரு. நான் திரும்ப நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, நான் படிக்கிற என்னுடைய உச்சரிப்பு உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா தயவுசெய்து நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். விவேகானந்தர் கூட இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். இதை ஏன் தொடர்ந்து நான் படிக்கிறேன் அப்படின்னாக்கா, வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் 2 நாள் படிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் தொடர்ந்து நம்ம படித்தோம்னா தான் அவங்க கூட நம்ம தொடர்ந்து வாழ்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து தினமும் படிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுங்கள். விவேகானந்தர் எதிர்பார்த்த இளைஞர்களை நாம் உருவாக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.